ஆயிட்டு இருக்கு அப்படின்னா டிஎம்கே கூட்டணியிலேருந்து வந்து ஐயுஎம்எல் வெளியே போயிட்டாங்க அப்படின்னா வெளியே போய் ரொம்ப நாள் ஆச்சு. இருந்தாலும் திரும்ப திரும்ப நாங்க இருக்கிறோம் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக ஐஎம்எல் வந்து வேலை இல்லாம கூப்பிட்டு பிரஸ் மீட்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 1ஆம் நம்பர் முனாஃபிக் வேலையை வந்து இன்னைக்கு அவங்க பார்த்துருக்காங்க. அதாவது ஐஎம்எல் வந்து நீங்க தைரியமான ஆளா இருந்தா ஒரு பதவி ஆசைக்கு கேவலம் வந்து நீங்க வந்து ஒரு பதவிக்கு இவ்வளவு முஸ்லிம்கள் அடமானம் வைப்பீங்க, இவ்வளவு கேவலமா இருப்பீங்க அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்க இப்ப என்ன ஒரு மினிஸ்டர் வாங்கிட்டு என்ன சாதிக்க போறீங்க, உங்களுக்கு என்ன அப்ப சாதிச்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? நீங்க ஒரு கவர்ச்சி நடிகனை பார்த்து நீங்க வந்து இத்தனை காலமா உங்களுக்கு வந்து 5 வருஷம் உங்களுக்கு வந்து இவ்வளவு பாதுகாப்பா அரணா இருந்து முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுத்த ஸ்டாலின் விட்டு உங்களுக்கு போக எப்படி மனசு வந்துச்சு? மக்கள் ஓட்டு போட்டதெல்லாம் ஐஎம்எலுக்கோ முஸ்லிம்களுக்கோ கிடையாது, ஸ்டாலினுக்காக தான் ஓட்டு போட்டாங்க. நீங்க தான் தைரியமான ஆளா இருந்தா 2 சீட்டையும், அதாவது கிடைக்கிறத கொண்டுகிட்டு போறோம்னு கிடைக்கிற வரைக்கும் லாபம்னு சொல்லுவாங்கல்ல. 5 சீட்டு கேட்டானுங்க, 3 கொடுக்குறேன்னாங்க, 3 கொடுத்து 2 ஜெயிச்சானுங்க. 2 அடுத்த ஒரு ஆஃபர் வந்துச்சு, நாங்க உங்களுக்கு வந்து மினிஸ்டர் போஸ்டிங் தரோம்னு சொல்லிட்டு. இப்படி அப்படி கிடைக்க இடத்த நவத்திக்கிட்டே போறதுக்கு பேர் வந்து வேற. ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறவங்க புரியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்து விஜய் என்ன சொன்னாரு, கல்லாப்பட்டி கூட்டணினாரு, கரெக்டா சொல்லியிருக்காப்ல. ஆனா கல்லாப்பட்டி கூட்டணின்னு யாருக்காக ஸ்டாலின் போறாரு? சமூக நீதி, திருமாவளவனுக்காக போறாரு. எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கணும், தலித்துக்கள், எஸ்சிக்கள், இந்த மாதிரி மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்கக்கூடாது, எல்லாரும் இதா இருக்கணும், சனாதானத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் பக்கம் கத்திக்கிட்டு இருந்தாப்புல. கோர்ட்டு கேஸ் அலைஞ்சாப்புல. வடநாட்டுகள்ல பூரா பிரச்சனையா இருந்துச்சு. சனாதானம்னா பாதி பேருக்கு என்னன்னே தெரியாது. அவர் சொன்ன சனாதானம் என்னன்னா ஏற்றத்தாழ்வுகள் இல்ல, ஜாதி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத சனாதானத்தை ஒரு அழிக்கணும், அதுதான் சனாதானம், அதைத்தான் அழிக்கணும்னு சொல்லி சொன்னாரு, ஏற்றத்தாழ்வு இல்லாத. இப்போ முஸ்லிம்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தலைக்கு மேல ஊறுபட்ட பிரச்சனை இருக்கு. சிஐஏ, என்ஆர்சி, இந்த மாதிரி வந்து நம்ம வந்து முஸ்லிம்கள் வந்து 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்கள் ஆக்குறதுக்கு பிஜேபி குரூப் வந்து நம்மள ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த பிஜேபியோட கை குழந்தை இந்த விஜயை நம்பிட்டு நீங்க வந்து உங்களை இத்தனை வருஷமா பாதுகாத்து வச்சிருந்த ஸ்டாலின் விட்டு நீங்க விலகி போறீங்க அப்படின்னா எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? நாளைக்கே ஸ்டாலின் போயிட்டு டிஎம்கே வந்து பிஜேபியில சேர்ந்தாலும் அவங்களுக்கு ஊருப்பட்ட காசை கொடுத்து ஏதோ அவங்க ஜெயிக்கிற அளவுக்கு சீட்டை கொடுத்து இன்னைக்கு பிஜேபி அவங்கள பாதுகாத்து தர முடியும், ஸ்டாலினும் அவங்க கூட போக முடியும். ஏன் இதெல்லாம் அவர் செய்யல அப்படின்னா, இந்த சமூக நீதி, இந்த மக்கள், முஸ்லிம் மக்கள், சிறுபான்மையின் மக்கள் எல்லாரையும் நம்ம பாதுகாக்கணும், எல்லாரும் நம்ம அரவணைச்சு கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக தான் அவர் பாடுபட்டாரு. அவரை விட்டுட்டு ஒரு கவர்ச்சி நடிகன் கூட நீங்க பின்னாடி போறீங்க. 1 சீட்டு 2 சீட்டு உங்களுக்கு வந்து இது கொடுத்தாரு. இதே ஒரு 150 சீட்டு ஜெயிச்சிருந்தாருன்னா உங்களுக்கு மினிஸ்டர் பதவி கூப்பிட்டு கொடுத்துருப்பாரா? அவருக்கு தேவை, அதனால கூப்பிட்டு கொடுத்துருக்காரு. ஏன்னா நீங்க அப்போ அப்படியே போயிட்டீங்க, நான் மினிஸ்டர் ஆயிட்டோம், எத்தனை பேர் சிறை கைதிகளை பூரா வெளில கொண்டு வந்துடலாமா? ஒருத்தனை வெளில கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம் நம்ம. விஜய் வந்து உங்களுக்கு நல்லது பண்றாரு, பொல்லாது பண்றாருன்னு சொல்லிட்டு.